ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அபிஷியல் ரிட்டன்ஷன் முதல் ரிட்டன்ஷன் இப்போதைக்கு வந்திருக்கு. வேற யாரும் கிடையாது, தமிழ் தலைவாஸ் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. தமிழ் தலைவாஸ் தங்களோட முதல் ரிட்டன்ஷன் அண்ட் இன்ஃபேக்ட் PKL சீசன் 12 ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனும் இதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாம பெங்கால் வாரியர்ஸ் தங்களோட ஹெட் கோச்சை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் அடுத்து என்னென்ன பிளான்ல இருக்காங்க எல்லாமே டீடைல்டா உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெங்கால் வாரியர்ஸோட அப்டேட்ல இருந்தே போயிடுறேன். பெங்கால் வாரியர்ஸ் வந்து கோச்சை மாற்ற போறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த கோச் யாரா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஹிண்டோட தான் அந்த வீடியோவே இருந்துருந்துச்சு. இன்னும் பார்க்கலையா, பார்த்துட்டு வந்துருங்க. பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ் சைடு இருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்குன்னா அவங்களோட ஹெட் கோச் அவருக்கு தான். ஸோ ஹெட் கோச் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க போன வருஷம் வந்து பிரசாந்த் சர்வி அப்படிங்கிற ஒருத்தரை, இந்த பிரசாந்த் வந்து முன்னாடி அசிஸ்டன்ட் கோச் இருந்தாரு 2 சீசன் பெங்கால் வாரியர்ஸுக்கு. இந்த வருஷம் நீங்க ஹெட் கோச்சா வந்திருங்கன்னு சொல்லிட்டு ஹெட் கோச்சா அப்பாயின்ட் பண்றாங்க. பட் சீசன் சரியா போகல, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் தானே வச்சுக்கோங்களேன். அதனால இப்போதைக்கு நீங்க ஹெட் கோச்சா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இது இல்லாம மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சை வந்து இப்போதைக்கு அப்பாயின்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹெட் கோச்சை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சா வந்த இன்னொருத்தரை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை அவர் ஹெட் கோச்சா மாத்திடுவாங்களோ தெரியல. பட் கூடிய சீக்கிரம் அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா பெங்கால் வாரியர்ஸ் கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட்டும் தரப்போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் வந்துருக்கு. ஸோ மக்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம சேனலை தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தமிழ் தலைவாஸ் விஷயத்துக்குள்ள வரேன். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு மேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா 2 கோச் அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்டை போடுற மாதிரி ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையுமே அத்தனை பேர் எனக்கு இன்ஸ்டால DM பண்ணி, ப்ரோ இது வந்து ரிட்டன்ஷன் பத்தின விஷயமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ரோ இது ரிட்டன்ஷன் பத்தின விஷயமா தான் இருக்கு, பட் கொஞ்சம் எங்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ் தலைவாஸ் கூடிய சீக்கிரம் ரிட்டன்ஷன் அப்டேட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் கேட்டவங்க எல்லாருக்குமே. அண்ட் நீங்க இன்னும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலையா, இன்ஸ்டா ஐடி இருக்கு, ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தான் லிங்க் இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது தமிழ் தலைவாஸ் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ப்ரோலாம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு, ப்ரோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் மார்க் இருக்கிற கார்டு இருக்கு, அப்ப தமிழ் தலைவாஸ் 6 பிளேயர்ஸை ரீடைன் பண்ணுவாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா கேட்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மேபி இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கூட கொடுத்துருக்கலாம் தமிழ் தலைவாஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டா அவங்களோட அந்த சோஷியல் மீடியா டீம் சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கு. எஸ், அந்த கோச்சஸ் 2 பேரையும் வச்சு அவங்க ரிலீஸ் பண்ண அந்த போட்டோ அப்படிங்கிறது அது வந்து ரிட்டன்ஷனை பேஸ் பண்ணதா தான் இருந்துருந்துச்சு. அண்ட் கூடிய சீக்கிரம் ரிலீஸ்டு பிளேயர்ஸ் அப்டேட்டும் வரும், வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது இங்க ரிட்டன்ஷன் கன்ஃபார்ம் ஆனாலும் ரிலீஸ்டு கன்ஃபார்ம் ஆனாலும் ரிட்டன்ஷன் கன்ஃபார்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த முறை தமிழ் தலைவாஸ் ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ண போறாங்க, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்டேட்டா, அதாவது NYPs இல்லாம PKL சீசன் 11ல சைன் பண்ண NYPs இல்லாம அந்த 37 பேரோட ரிட்டன்ஷன் இல்லாம முதல் ரிட்டன்ஷன் PKL சீசன் 12க்காக அபிஷியலா வந்திருக்குன்னா அது நரேந்தர் கண்டோலாவோட ரிட்டன்ஷன் அப்டேட் மட்டும்தான். அது தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சீசன் 10 முடிஞ்சதுக்கு அப்புறமாவே கன்ஃபார்ம் பண்ணாங்க, அடுத்த 3-4 வருஷத்துக்கு தலைவன் நம்ம கூட தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெர்சி நம்பர் 8 நரேந்தர் கண்டோலா தமிழ் தலைவாஸ் அணியால் ரீடைன் செய்யப்பட்டிருக்காரு. அதை சொல்றதுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ. ஸோ தமிழ் தலைவாஸ் தங்களோட ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேபி இந்த வீடியோ நான் வாய்ஸ் எடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அவங்க அடுத்த ரிட்டன்ஷன் அனௌன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட ரிட்டன்ஷன் கரண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோ நீங்க கேட்டிருந்தீங்க, அதை எடிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த அப்டேட். உடனே அதை அப்படியே விட்டுட்டு இதை அப்டேட் பண்ண வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ தான் இப்போ எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுவேன். காலையில் நீங்கள் இதை தான் பார்ப்பீங்க. பட் அன்னைக்கு ஈவினிங்கே மேபி அந்த கரண்ட் ரிட்டன்ஷன் வேல்யூ வீடியோவும் உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அது மறக்காமல் பார்த்துடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் வீடியோ முடிச்சு எடிட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு அப்டேட் வர கொடுப்பாங்க. பட் என்னால் முடியாது, அது அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு வந்து சேரும். பை பை கைஸ்.